ராணி அப்படிங்கிற பொண்ணுக்கு வந்து நீதி கேட்டு அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிவகாசியில் வந்து இப்போ ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது என்னென்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து என்னென்னு தெரியாமல் பேசி கொஞ்சம் வீடியோஸ் போட்டுருக்காங்க. ஸோ நான் பேசுகிற எனக்கே முழு விவரம் என்னென்னு தெரியல. ஆனால் என்னோட கருத்து என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு லவ் பண்ணுது பண்ணல அப்படிங்கிறது அது அவங்க அம்மா அப்பாவோட பிரச்சனை. இது வந்து காலேஜுக்குள்ளே கேம்பஸ்க்குள்ளே நடந்தது நீங்கள் கேள்வி கேட்டிருந்தா ஓகே. இது கேம்பஸ்க்கு வெளியே தான் நடந்திருக்குது. அதனால இதை வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலி கேம்பஸ்க்கு வெளியே நடந்தாலும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டீச்சர்ஸ் பொறுப்பு தான். ஸோ நீங்கள் கேள்வி கேட்குறது ஓகே. ஆனால் அவங்க அம்மாவை அசிங்கப்படுத்துறது, அந்த பொண்ணு ஐடி கார்டை பிடிங்கி வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காலேஜுக்கு வெளியே நிற்க வச்சு, இதில் வந்து லெட்டர்லாம் எழுதி வாங்கியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் சைன் பண்ணாமல் அலக்கழிச்சிருக்காங்க அந்த பொண்ணை. அந்த பொண்ணு எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ பண்ணியிருக்காங்க. அதில் அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாகி நம்ம அசிங்கப்பட்டுட்டோம், நம்ம அம்மாவும் அசிங்கப்பட்டுட்டாங்க அப்படின்ற ரீதியில் தான் வந்து அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு வந்து அப்பாவும் இல்லை. இப்போ இந்த பொண்ணு இருந்துச்சு. இப்போ நான் அந்த அம்மாவுக்கு என்ன பதில் எனக்கு புரியல. உங்களால் வந்து நீங்கள் ஒரு பொண்ணை வந்து உங்கள் டைம் பாஸ்க்காக அசிங்கப்படுத்திட்டீங்க. இப்போ அந்த பொண்ணு செத்து போச்சு. இப்போ அந்த பொண்ணோட உயிரை யார் திருப்பி தருவா? அந்த அம்மாவுக்கு இனி யார் இருக்கா? ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். சோலை ராணிக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு ஜஸ்டிஸ் நம்ம வாங்கி தரணும். நம்ம பேசிட்டு நம்ம போயிடலாம். நம்மளால் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல தான். பட் இதை நீங்கள் ஷேர் பண்ணுறத வச்சு மற்றவங்களுக்கு அந்த அந்த பொண்ணுக்கு வந்து அந்த காலேஜில் ஏதாவது ஒரு நீதி கிடைக்கும்ன்றது என்னோட பிலீவ். ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் சோலை ராணி. எனக்கு பேசுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது வந்து சூசைட் பண்ணிக்கணும். அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டமாக இருந்தால் அந்த பொண்ணு சூசைட் பண்ணியிருக்குன்றது வந்து என்னால் ஒரு பொண்ணை உணர முடியுது. இனிமேல் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு நான் வந்து நல்ல ஒரு விஷயத்தை பற்றி மட்டும்தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு சூசைடை பற்றி ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இதை நம்ம ஸ்டாப் பண்ணணும்னா இதுக்கு நமக்கு நீதி வேணும். இது யாருக்கு போய் சேர்ந்தால் நீதி கிடைக்குமோ அவங்களுக்கு போகிற வரையும் நம்ம ஷேர் பண்ணுவோம். இதை மாதிரி நாளைக்கு நல்ல ஒரு வீடியோட உங்களை நான் பார்க்காத. பாய்.